யூஸ்டு டூ வீலர் சென்னையில் சேலுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. நம்ம புது பைக் பார்க்க வந்திருக்கோமா யூஸ்டு பைக் பார்க்க வந்திருக்கோமா நம்மளுக்கே ஒரு விஷயம் யோசிக்க வைக்குதுங்க. அந்த அளவு எல்லா பைக்கும் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளாக நல்ல குவாலிட்டியில் ரொம்பவே பெஸ்ட்டான ப்ரைஸில் இருக்குது. ஸோ நிறைய பைக்ஸ் இருக்குங்க. யூஸ்வலாக இவங்க ஷாப்பில் பஜாஜ் கேடிஎம் பைக்ஸ் நிறைய இருக்குன்னு தெரியும். நிறைய பேர் 30,000 ரூபாய்க்கு ஆக்டிவா கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம ஹோண்டா ஆக்டிவாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கூட்டர்லேருந்து 2015 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், வண்டி ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் எடுத்தீங்கன்னா செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. ரெடி டு டிரைவ் கண்டிஷன், செல்ஃப்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங். அடுத்த 1 இயர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கூட்டருக்கு கேட்கக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னா 32,000 தான் கோட் பண்ணுறாங்க. 2015 மாடல் சிங்கிள் ஓனர் ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டருக்கு கோட் பண்ணுற ப்ரைஸே 32,000 தான் கோட் பண்ணுறாங்க. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் ப்ளூ கலரு இந்த ஹோண்டா ஆக்டிவாக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36,000 தான் கோட் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்கு, ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா லோ பட்ஜெட்டில் தான் நிறைய பேர் ஹோண்டா ஆக்டிவா தேடிட்டு இருந்தீங்க. 32,000 36,000 ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் 1 இயர் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. செல்ஃப்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங். நீங்கள் டிரைவ் பண்ணி பார்த்தே நீங்கள் இந்த வெஹிக்கிளை எடுத்துக்கலாம். அடுத்தது பஜாஜ் பல்சர், இந்த 2023 மாடல். 2023 நீங்கள் பஜாஜ் பல்சர் 220 வாங்க போனீங்கன்னா 1,80,000 வருங்க. வெறும் 6,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அப்படியே ஒரு 60,000 ரூபாய் கிட்ட கம்மியாக சொல்கிறாரு. 1,25,000 தான் சொல்கிறாரு. இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 30,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். பேலன்ஸ் உங்களுக்கு பேங்க் ஃபினான்ஸே ஈஸியாக கிடைக்கும். 2023 மாடல் பஜாஜ் பல்சர் 220 30,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கோட் பண்ணுற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1,25,000 தான் கோட் பண்ணுறாங்க. பஜாஜ் பல்சரில் NS 200 2022 மாடல் 21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1,15,000 கோட் பண்ணுறாங்க. ஒரு 40,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஹோண்டா ஆக்டிவாலேருந்து ஆரம்பித்தோம். அதுக்கு நான் ஏன் திரும்பி வரேன்னா இதில் ஒரு பாயிண்ட்டை நான் விட்டுட்டேன். இந்த 30,000 36,000 32 36 இந்த பட்ஜெட் நான் சொல்லியிருந்தேன். இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபினான்ஸ் கிடைக்குமா நிறைய பேர் கேட்பீங்க. ஏதாவது லோ பட்ஜெட் ஸ்கூட்டராக இருந்தாலுமே இதுக்கும் ஃபினான்ஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்பீங்க. ரெண்டு வண்டிக்கும் ஒரு 15,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். நீங்கள் பேலன்ஸ் ஃபினான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 12,000 15,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேஜை ரெஃபர் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்ன ப்ரைஸில் இருந்தும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. KTM RC 125 இந்த வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 1,25,000 தான். 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மெயின் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா KTM பைக்ஸ் நீங்கள் வாங்கும்போது சர்வீஸ் ரெக்கார்ட்லாம் நீங்கள் செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. 100% ஜென்யூனாக இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. ஃபுல் வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரையும் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வண்டி ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்கு. கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000. 2019 சிங்கிள் ஓனர் KTM RC 125. அடுத்தது ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா நிறைய என்கொயரி இருக்கும். அதுவும் இல்லாமல் கார்பரேட்டர் மாடல் தான் நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க. BS3 இந்த வண்டி BS4. ஃபஸ்ட் இந்த பிளாக் வண்டி பார்ப்போங்க. ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 BS3 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 8,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இப்போ நம்ம 2025 இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் வாங்கியிருக்காங்க. பட் சின்ன ரஸ்ட்டு கூட இல்லாமல் நம்ம ஷோரூமில் ஒரு புது வெஹிக்கிள் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1,28,000 கோட் பண்ணுறாங்க. 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீ ஃபுல் சர்வீஸ் பண்ணி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்கும். எடுக்கிறவங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் நீங்கள் அடிஷ்னலாக பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் செலவு மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வண்டி எல்லாமே சர்வீஸ் பண்ணி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி தான் உங்களுக்கு சேலுக்கே வருது. ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350ல் BS4 கார்பரேட்டர் மாடல் 2019 மாடலு. இது ஒரு 28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ரெட் கலர் வெஹிக்கிள். இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,58,000 கோட் பண்ணுறாங்க. நீங்கள் 58,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுங்க. பேலன்ஸ் 1 லேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 கார்பரேட்டர் மாடலில் BS3 BS4 ரெண்டு வெஹிக்கிளுமே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் சேலுக்கு இருக்குங்க. ஏன்னா கிளாசிக் 350 நிறைய ஷாப்பில் சேலுக்கு இருக்கும். பட் இந்த அளவு ஒரு நல்ல குவாலிட்டியில் சேலுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் எல்லா ஷாப்பும் விசிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இவங்க ஷாப்புக்கு வாங்க. இந்த ரெண்டு வண்டியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்க. ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1,20,000 பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. 1,50,000 பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. இது 2022 மாடல்னு நினைக்கிறேன். அடுத்தது KTMல டியூக் 390 செக்மெண்ட்டில் வந்தீங்கன்னா மொத்தம் 3 வண்டியும் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியிலேருந்து போயிடுவோமா? இதான் லேட்டஸ்ட்டு 2021 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2,35,000 ரூபாய் கோட் பண்ணுறாங்க இந்த வண்டிக்கு. 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,35,000 கோட் பண்ணுறாங்க. இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கும். டியூக் 390 BS4ங்க 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது.
ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டயர்ஸ் 90% கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு வந்து அப்போலோ ஆல்ஃபா நல்லா ப்ரீமியமான டயர்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மெட்ஸில் டயர்ஸ் வந்து போட்டிருக்கு. இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,65,000 கோட் பண்ணுறாங்க. ஸோ KTM டியூக் 390 வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குங்க. 2019 மாடல், 18 மாடல், 2021 மாடல். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் எக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மைலேஜ் இதுவே 9,000 கிட்ட வரும். மைலேஜ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் எந்த அளவு நீங்கள் பவர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் இது எடுக்கும் உள்ள. அதனால் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து இது அதிகமாகவே தரும். அது இல்லாமல் MT-15 R15 பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற எந்த வண்டி நீடு இருந்தாலுமே சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய பைக்7 ஷாப்பை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன ப்ரைஸ்லேருந்து நம்ம பேஜை ரெஃபர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு இன்னும் கூட பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. குறைஞ்ச டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் நீங்கள் வந்து ஃபினான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட இது நிறைய கலெக்ஷன் இருந்ததுங்க. எல்லாமே வந்து குயிக்காக மூவ் ஆகிடுது. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க பைக்ஸ் உங்களுக்கு நீடு இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி நீங்கள் வந்து ஷாப்பை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஷாப்போட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி யூஸ்டு பைக் உங்களுக்கு தேவைப்பட்டது ஆட்டோமொபைல் கண்டென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு லிங்க் பண்ணுறேன்.